என் பெயர் கார்த்திக். எனக்கு வயது 26. நான் பார்க்க ஒரு இளம் நடிகர் போல இருப்பதால் எல்லோரும் என்னை கார்த்திக் என்று சுருக்கி அழைப்பார்கள். நான் ஒரு சிறிய ஊரை சேர்ந்தவன். எங்கள் ஊரில் படுத்துக்கொண்டே பல்வேறு சிறு வேலைகளை செய்தேன். இதனாலேயே எனது உடல் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். எங்கள் ஊரில் நிறைய பெண்கள் என்னை ஓரக்கண்ணால் பார்ப்பார்கள். நான் எங்கள் ஊரில் என் நண்பர்களுடன் கொஞ்சம் கெட்டாக சுற்றிக் கொண்டிருப்பேன். எனக்கு எங்கள் ஊரிலேயே உறவினர் பெண்ணே எனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று குடும்பத்தினர் முடிவு செய்தனர். ஆனால் எனக்கு இப்போது திருமணம் செய்வதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை. எனக்கு வாழ்க்கையை கொஞ்சம் நன்றாக அனுபவித்த பிறகு திருமணம் செய்யலாம் என்று முடிவு செய்து வைத்திருந்த. ஆனால் எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப தொல்லை செய்ய ஆரம்பித்து விட்டனர். நான் கல்லூரி முடித்து வேலை தேடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு பெரிய நகரத்திற்கு வந்துவிட்டேன். இப்போது பெரிய நகரத்தில்தான் இருக்கிறேன். நான் எம்முதே படுத்துவிட்டு நாய் போல லோ லோ என்று வேலை தேடிச் சுற்றி இறுதியாக ஒரு பள்ளியில் பஸ் உதவியாளர் வேலை கேட்டேன். அவர்கள் பஸ் உதவியாளர் வேலைதான் இருக்கிறது என்றார்கள். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் படித்த படிப்பு எல்லாம் ஒன்றுக்கும் இப்போது உதவவில்லையே என்று ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஊரில் வேறு திருமணம் இப்போது வேண்டாம் என்று சண்டை போட்டுவிட்டு வந்துவிட்டேன். இப்போது கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாகிவிட்டது. வேறு வழியில்லை. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை. கிடைத்த வேலையை பார்த்துவிட்டு அப்புறம் வேலை தேடலாம் என்று முடிவு செய்து அந்த வேலையில் சேர்ந்தேன். இருந்தாலும் எனக்கு சிறு மாணவர்களுக்கு தமிழ் ஆசிரியராக போக வேண்டும் என்று ஆசை இருந்தது. அதில் ஏமாற்றம்தான் கிடைத்தது. பின் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் மாணவர்களுடன் பழக நானும் குழந்தையாக மாறி மனம் சாந்தமாக இருந்தது. கவலைகள் கனிய அவர்கள் இறங்கும்போது அவர்களுடைய பையை வாங்கிக் கொண்டு நான் முதலில் இறங்க அப்புறம் மாணவரை இறக்கிவிட என்று முதல் நாள் அருமையாகத்தான் ஓடியது. அடுத்த நாள் படிக்கட்டு பக்கத்து சீட்டில் ஒரு ஆசிரியை உட்கார்ந்திருந்தார். அவர்களுக்கு பார்க்க ஒரு 31 வயது இருக்கும். அவர் என்னை பெரிதாக கவனிக்கவில்லை. நானும் அவரை பெரிதாக கவனிக்கவில்லை. சும்மா யாரென்று மட்டும் பார்த்துவிட்டு பின்னர் என் வேலையை பார்க்க ஆரம்பித்துவிட்டேன். அடுத்த நாள் வழக்கம் போல பள்ளி முடித்துவிட்டு வரும்போதுதான் அந்த ஆசிரியையே, அதாவது இந்த கதையின் கதாநாயகியை நன்றாக பார்த்தேன். அவர் பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தார். வட்டமுகம், நல்ல வெண்மை, அளவான உயரம், ரொம்ப நல்லா மெயின்டைன் செய்த உடல்வாகு. அது இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய அளவில் கச்சிதமாக இருந்தது. செஞ்சு வைத்த சிலை மாதிரி மின்னிக் கொண்டிருந்தார். அழகோ அழகு, அப்படி அழகு. அப்படி ஒரு அழகை நான் என் வாழ்வில் கண்டதில்லை. பார்த்த கணமே சொக்கிவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். பின் நான் அவரை அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். அவரும் என்னை பார்த்தால் பார்க்க நான் டக்குன்னு திரும்பிவிட்டேன். அவர் லேசாக ஒரு சிரிப்பு சிரித்தார். நான் அதை ஓர கண்ணால் பார்த்தேன். பின் அப்படியே ஒரு 2 வாரங்கள் ஓடியது. நான் அவரை யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் பள்ளி முடித்துவிட்டு வரும்போது மழை பெய்தது. மழை காரணமாக ரோட்டில் வெள்ளம் சேர்ந்திருந்தது. அப்பொழுது நான்தான் மாணவர்களை பத்திரமாக தூக்கி இறக்கிவிடுவேன். இதை அந்த ஆசிரியையும் கவனித்துக் கொண்டிருந்தார். பின் அந்த ஆசிரியை இறங்கும் இடம் வந்தது. பின் அவர், என்னப்பா, மாணவர்களை மட்டும்தான் கையை பிடித்து இறக்கிவிடுவியா? ஏன் என்ன மாதிரி ஆசிரியர்கள் எல்லாம் இறக்கிவிட மாட்டியா என்றார். நான், அட அப்படி இல்லை, ஆசிரியர் கையை கொடுங்க, பத்திரமா இறக்கிவிடுறேன் என்றேன். அவரும் சப்போர்ட்டாக கையை கொடுத்தார். அந்த நொடிதான் நான் அவரை முதலில் தொட்டதும் என் கை அப்படியே ஷாக் அடுத்தது போல் ஆகிவிட்டது. அவர் கை ரொம்ப சாப்டாக இருந்தது, பஞ்சு மாதிரி. பின்ன அவர் ரொம்ப தேன் சென்று கூறிவிட்டு கிளம்பி சென்றுவிட்டார். நானும் கிளம்பிவிட்டேன். அன்றிலிருந்து நானும் அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம். முதலில் எங்களை நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டோம். சனான் என்னென்ன வந்தி எல்லாம் சொல்லின. அவரும் அவரை பற்றி என்னிடம் கூறினார். அவர் பெயர் லக்ஷ்மி. அவருக்கு வயது நான் நினைத்தது போல் 31 ஆகஸ்ட். அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் குழந்தை இல்லை. திருமணமாகி ஒரு மாதத்திலேயே அவரது கணவர் ஒரு வீதி விபத்தில் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாக கூறினார். இத்தனை வருடங்கள் ஆகியும் அவர் இன்னும் திருமணம் செய்யவில்லை. அவர் என்னிடம் பேசும்போதே அவர் ஒரு தைரியமான பெண் என்று தோன்றியது. அவர் எல்லாவற்றைப் பற்றியும் ரொம்ப அறிந்திருந்தால் அவர் வாழ்வில் இனி திருமணம் எனும் பேச்சுக்கே இடமில்லை என கூறினார். அப்போது நான், ஒரு துணை இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குமே, எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவரும் வேறு வழியில்லை, நான் சமாளித்துதான் ஆகஸ்ட் வேண்டும் என்று ரொம்ப கவலையுடன் என்னிடம் கூறினார். எனக்கு அவரது கதையை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதே நேரம் எனக்கு அவரில் ஒரு பரிதாபமும் அக்கறையும் கலந்த ஓர் உணர்வு வந்தது.
அவரது கண்ணில் அவர் எதற்கும் இயங்குவது போல் தோன்றியது. ஆனால் அது என்ன என்று எனக்கும் தெரியாது. அவரும் என்னிடம் அதை சொல்லவில்லை. பதில் சொல்லும் என்று காத்துக் கொண்டிருந்தேன். காலம் செல்லச் செல்ல எங்களுக்குள் இன்னும் அதிக புரிந்துணர்வு வந்தது. நாங்கள் இன்னும் நெருங்கிய நண்பர்கள் ஆனோம். ஒரு நாள் நாங்கள் வழக்கம் போல பள்ளி முடித்துவிட்டு வந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அவர் பக்கத்தில் ஒரு சீட் காலியாகத்தான் இருந்தது. அந்த நேரத்தில் அவர் எதற்கு படியிலேயே நிற்கிறீர்கள், வா வந்து உட்காருங்கள் என்று அவருக்கு அருகில் இருந்த சீட்டை காட்டினார். நான் இல்லை, பரவாயில்லை, நீங்கள் உட்காருங்கள் என்று கூற அவர் என் கையை பிடித்து உட்கார வைத்தார். நானும் உட்கார்ந்தேன். அதுவரை எனக்கு அவரில் எந்த எண்ணமும் வரவில்லை. ஆனால் அவர் அருகில் உட்கார்ந்த பின்னர் அவரிடமிருந்து வந்த வாசனையும் அவரது சொக்கவைக்கும் அழகும் எனக்குள் ஏதோ உண்டானது. நான் கட்டுப்படுத்திக் கொண்டு பொறுமையாக இருந்தேன். பின் எல்லோரும் இறங்கிவிட்டார்கள். பின்பஸ்டில் நானும் அவரும் திரைவர் அண்ணனும் தான் இருந்தோம். அந்த நேரத்தில் திரைவர் அண்ணனின் மனைவிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை எனவும் அவசரமாக மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் கால் வந்தது. அவர் ஏதோ வந்துட்டேன் என்று பதற்றத்துடன் பேசினார். பின் என்னிடம் விடயத்தை கூறினார். நான் அவரை, அண்ணே, நீங்கள் சீக்கிரம் கிளம்பி போங்கள், மேடம் மட்டும்தானே இருக்கிறார், அவரை நானே இறக்கி விடுகிறேன், நீங்கள் போயிட்டு என்ன ஆற்றுன்னு பாருங்கள் என்று கூறினேன். ஆசிரியையும் அப்படியே கூறினார். பின் திரைவர் அண்ணன் பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு ஆட்டோ பிடித்து அவசரமாக கிளம்பிச் சென்றார். என்ன நல்ல காலமோ தெரியல, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்துள்ளது. பின் நான் பஸ்ஸை எடுத்துக்கொண்டு சென்றேன். பின்னாடி உட்கார்ந்திருந்த லக்ஷ்மி ஆசிரியை முன்னாடி வந்தார். பின் நான் அவரை இடைக்கிடையில் விட்டுக்கொண்டு பஸ்டின் ஓட்டிச் சென்றேன். அந்த நேரத்தில் மிகவும் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. பஸ் ஓட முடியாத சூழல் உருவானது. நான் இதுக்கு மேல ஓடுவது நல்லதல்ல என நினைத்து ஒரு ஓரமாக பஸ் நிறுத்திவிட்டு மழை குறையும் வரை காத்திருக்க நினைத்தேன். நான் பின்னாடி சீட்டில வந்து லக்ஷ்மி ஆசிரியை கூட பேசிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் திடீரென்று பலத்த சத்தத்துடன் ஒரு இடி இடிக்க திடுக்கிட்ட லக்ஷ்மி ஆசிரியை டக்குன்னு பயத்தில் என்னை கட்டிக்கொண்டார். நான் அதை அவரிடமிருந்து துளி கூட எதிர்பார்க்கவில்லை. நான் ஆச்சரியத்துடன் ஷாக்காய் பார்த்துக் கொண்டிருந்தேன். பின் அதை உணர்ந்தவர், சாரி, பயத்தில்தான் அப்படி பண்ணிவிட்டேன், மன்னித்து விடி என்றார். நானும் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தேன். ஈடர் என்று அமைதியாக இருந்தோம். மறுபடியும் இடியிடிக்க, மறுபடியும் அதேபோல் நடக்க, இனி இந்த வாய்ப்பை விடக்கூடாது என்று எண்ணி நானும் கொஞ்சம் தைரியத்துடன் அவருக்கு ஆறுதல் கொடுத்தேன். எங்களுக்குள் எரிமலை கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த பஸ்லேயேதான் எங்கள் உறவு ஆரம்பித்தது. நாங்கள் ஒரு 2 மணி நேரம் நல்ல உரையாடல் செய்து கலைத்து போனோம். பின் நான் அவரிடம், எனக்கு உங்களை ரொம்ப பிடித்துள்ளது, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், உங்களுக்கு ஓகே என்றால் சொல்லுங்கள் என்று கூற அவரும் சிறிதும் தாமதிக்காமல் உடனே எனக்கும் ஓகேதான் என்றார். பின் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். திருமணம் செய்து எங்கள் வாழ்க்கை இப்போதும் அழகாக ரொம்ப சந்தோஷமாகத்தான் போய்கொண்டுள்ளது. கதை அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் கூறுங்கள். கதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு வித்தியாசமான உண்மை சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள்.